எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை என்ன அப்படின்னா பாசிட்டிவ் தாட்ஸ். நம்ம நல்ல விஷயங்களே நினச்சா நல்ல விஷயங்களே தான் நடக்கும் அப்படிங்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம்ன்றது நம்ம எல்லாருமே வந்து ஒரு ரேடியோ டிரான்ஸ்சீவர் மாதிரி தான். டிரான்ஸ்மிட்டும் பண்ணுவோம், ரிசீவும் பண்ணுவோம் கண்டினியூஸாக. இதுக்கு ஒரு நல்ல ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாமியார் ஒரு ஆற்றில் இறங்கி டெய்லி நீராடுறது அவரோட வழக்கம். அவர் எப்பெல்லாம் நீராடுறாரோ அப்போல்லாம் அழகான பறவைகள் வந்து அவர் மேலே உட்காந்துருக்கும். ஒரு நாள் அதை பார்த்த ஒரு சின்ன பையன், எனக்கு அந்த ஒரு புறாவை மட்டும் பிடிச்சி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டார். அதை பார்த்துட்டு இந்த சாமியாருக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் சின்ன பையன் கேட்குறானே அப்படின்றதுக்காக அதை பிடிச்சி கொடுப்போன்ற நினைப்போட இறங்கினார். அன்னைக்கு ஆற்றில் இறங்குற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தினமும் உட்கார்ற புறா அன்னைக்கு மட்டும் ஒரு புறா கூட அவரை உட்காரவே இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா அவரோட எண்ணங்கள் அவரை மீறி ஒரு வெளிப்பாடாக வெளியில் தெரியுது. அதை உணரக்கூடிய சக்திகள் இந்த புறாக்களுக்கு இருக்குது. எப்படி அந்த புறாக்கள் அதை உணர்ந்துச்சு, எப்படி இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசு நம்மளே அறியாமலே நம்மளோட எண்ணங்கள் எப்படி மொபைல் ஃபோன் வந்து டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரிசப்ஷன் பண்ணுதோ அதே மாதிரி நம்மளோட எண்ண வெளிப்பாடுகள் தொடர்ந்து வெளியில் பிரபஞ்சத்துக்கு போய்கிட்டே தான் இருக்குது. இதை நம்ம தான் உணராமல் இருக்கோம். பட் இது 24/7 நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு காலையில் தான் உன்னை நினச்சேன், ஆனால் நீ கரெக்டாக என்னை கூப்பிட்டியடா, நான் நினச்சேன் நீ திடீர்னு வந்து வாசலில் வந்து நிற்கிறியடா. எப்படி இந்த எண்ண ஓட்டங்கள்லாம் நடக்குது? இது வந்து தானாக நடந்துச்சுன்றீங்களா? கிடையாது. இதுக்கு பிரபஞ்சத்துக்கு இதோட ஒரு கனெக்ட் இருக்குது. இப்போ இதை பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நான் இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்படி ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சேன், அது நடந்துச்சு. அந்த எண்ணங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மனசில் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு அது வந்து நடைபெறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் அந்த எண்ணங்கள் வந்து உங்கள் உணர்வுகளோட எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஒரு மகிழ்ச்சியான மனநிலையிலிருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்க, ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அசைப்படுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பான முறையில் நடந்தே தீரும். இதுக்கு தான் ஓசோ என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கணவன் மனைவி சண்டை போடுறாங்க அப்படின்னா அன்று இரவுக்குள்ளே அந்த சண்டையை பேசி முடிக்காமல் அவங்க தூங்க போகக்கூடாது அப்படிங்பாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா மகிழ்ச்சியான நேரங்களை விட நமக்கு எப்போ கோபம், எப்போ வந்து துன்பம் வருதோ அப்போ வந்து எண்ணத்தோட பவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளோட உணர்ச்சிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், அது மேற்கொண்டு பெரிய பிரச்சனைகளை அவங்களுக்குள்ள உருவாக்கும். நாளைக்கு மறுநாள் வந்து இந்த எண்ண அலைகளே என்ன ஆகும், அவரோட ஒரு பார்ட்னர் வந்து ஒரு தவறான ஒரு பர்சன் கூட ஒரு கனெக்ஷன் ஏற்படலாம். இந்த மாதிரி விஷயங்கள் அவர் தொழிலில் நட்டங்கள் ஏற்படுத்தலாம். பலவிதமான தீய விளைவுகளும் ஏற்படும். ஸோ ஏதாவது ஒரு மனச்சிக்கல்கள், ஒரு சங்கடங்கள் ஏற்படுது அப்படின்னா அன்னைக்கே அந்த விஷயங்களை சார்ட் அவுட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அதை கூல் பண்ணிட்டு அன்னைக்கு இரவு தூங்க போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து என்ன எப்படி சொல்லுவோம்னா, தாட்ஸ் லீட்ஸ் டு பிலீஃப்ஸ், பிலீஃப்ஸ் லீட்ஸ் டு ஆக்ஷன்ஸ், ஆக்ஷன்ஸ் லீட்ஸ் டு பிஹேவியர், பிஹேவியர் லீட்ஸ் டு ஹேபிட் அண்ட் ஹேபிட்ஸ் லீட்ஸ் டு கேரக்டர். அதாவது எண்ணங்கள். இதுக்கு ஒரு நல்ல ஒரு கதை சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோவில் யானை, நல்லா இருந்த யானை திடீர்னு பார்த்தா பக்தர்களை மிதிக்க, துன்புறுத்த, இந்த மாதிரி நிறைய தவறான விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து இந்த விஷயம் ராஜாட்ட போகுது. ராஜா என்ன சொல்கிறாரு, இந்த யானை எங்கே இருக்கோ அதை வந்து அப்சர்வ் பண்ணுங்க அப்படின்ட்டு 4 காவல் அதிகாரிகளை அனுப்புகிறாரு. அது எங்கே கட்டி போட்டிருக்காங்களோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 4 திருடர்கள் உட்காந்து யாரை எப்படி கொல்லலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ற திட்டங்கள்லாம் பயங்கரமாக வகுக்கிறது எல்லாமே அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்களை கேட்டு மூர்க்கமடைந்த யானை என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, அடுத்து வர்ற பக்தர்களை துன்புறுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதை தெரிஞ்ச ராஜா என்ன பண்ணார், 4 படித்த பண்டிதர்களை அந்த யானை இருக்கிற இடத்து பக்கத்துலேயே உட்காந்து பேச சொல்லி டெய்லி வந்து அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சார். அதை தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த யானை வந்து நாளடைவில் சாதுவாக மாறுது. அந்த யானைன்றது யாருன்னா வேறு யாரும் கிடையாது, நம்ம தான், நம்ம மனசு தான். நம்மளை சுற்றி இருக்கிற 4 நண்பர்கள், அவர்களோட எண்ண ஓட்டங்கள் கண்டிப்பாக நம்மளை பாதிக்கும். அது பாதித்து அது வந்து மேற்கொண்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை இல்லை நல்ல விஷயங்களை, நீங்கள் யார் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற 4 பேரோட ஆவரேஜ் தான் நீங்கள். அவங்களோட எண்ண ஓட்டங்கள், அவங்களோட செயல்பாடுகள் உங்கள் மேலேயும் கண்டிப்பாக உங்களோட பிரதிபலிப்பாக இருக்கும்.